தேவி தான் குளிக்க வைத்திருந்த நலுங்கு மாவுகளில் இவ்வளவு அழகாக இருக்கின்றதே அப்படி என்று ஒரு உருவத்தை உருவாக்குகிறார். அந்த உருவம் அழகான பையனாக உருப்பெற்று வருகிறது. அந்த உருவத்திற்கு உயிர் கொடுக்கின்றார். அவர் விநாயகர் என்று பெயர் சூட்டுகின்றார். மகனே, நான் குளிக்க செல்கின்றேன். யாரையும் உள்ளே அனுமதிக்காதே என்று சொல்லிவிட்டு செல்கிறார். மகனும் அப்படி ஆகட்டும் அன்னையே என்று வெளியே காத்திருக்கிறார். அப்போது சிவபெருமான் உள்ளே வருகிறார். கைலாயத்தில் வரும்போது விநாயகர் நீங்கள் யார் என்று கேட்கிறார். நான் சிவபெருமான், உள்ளே போக அனுமதி என்று சொல்லுகிறார். முடியாது, என் அண்ணன் பார்வதி நீராடி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறாங்க. சிவன் கோபமுற்று என்னை உள்ளே அனுமதிப்பாய மாட்டாயா என்று கேட்கிறார். இல்லை, அனுமதிக்க முடியாது என்கிறார். கோபமுற்ற சிவன் பூதங்கணங்களையும் நந்தி தேவரையும் அனுப்பி அவனிடம் போராட சொல்கிறார். விநாயகர் போராடி அவர்கள் இருவரையும் கட்டி போட்டு விடுகின்றார். யாரும் உள்ளே அனுமதிக்காது என்று கோபமுற்ற சிவன் தன் சூலாயுதத்தால் விநாயகரின் தலையை 2 துண்டாக வெட்டுகிறார். உடல் தனியாக தலை துணியாக துண்டிக்கப்படுகின்றது. பார்வதி தேவி ஓடி வந்து மகனே, என் தாயும் மகனை இப்படி செய்து விட்டீர்கள் என்று அழைகிறார். சிவனிடம் ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கேட்கிறார். எல்லாம் நன்மைக்கே இவன் அது ஒரு யானைத்தலை. பார்வதி தேவி ஐயோ, என் மகனுக்கு யானைத்தலையா என்று கூறுகிறார். இல்லை, அழகாதே, இவன் ஒரு அசுரனை அழிக்க பிறந்தவன் என்று கூறுகிறார் சிவன். சரி, அமைதியாகி அந்த தலையை பொருத்துகின்றனர். அழகான உருப்பெற்று வருகிறார் விநாயகர். இப்படிதான் விநாயகர் உருவானார். நன்றி, வணக்கம். அரக்கனை வதம் செய்ய பிறந்தவன் என்று